ஓகே, நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கட்டளவு நாட்டளவு தேர்வாக பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குதித்து மெட்டடு. குதித்து மெட்டடோட ஷார்ட்கட் வந்து தேய்க தேய்கி தேய்க தேய்கி. ஓகே, ஸோ இது வந்து 5 வகையை பண்ணலாம். 5 வெரைட்டிஸாக வந்து குதித்தளவு குதித்து மெட்டளவு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம குழந்தைங்க ஜஸ்ட்டு ஃபுட் ஒர்க் மட்டும் தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. அது எப்படி கண்ட்ரோலாக செய்யணும், எப்படி அழுத்தமாக செய்யணும், எப்படி கிளியராக செய்யணுங்கிறத ஃபுட் ஒர்க் மட்டும் தான் நம்ம குழந்தைங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. இவங்க முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டில் ஹேண்ட் பொசிஷன் வித் லெக் பொசிஷன் ரெண்டுமே சேர்ந்து நம்ம செய்யணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைங்க குதித்து மெட்டளவு தேய்க்க தேய்கில ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் செய்வாங்க. ஓகே, இந்த கை சாம்பாரிங்கன்னா கிளியராக இல்லை. அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது அரை மணியில தான் மட்டும் உட்காரு. பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த லெக் ஹேண்ட் பொசிஷனும் கரெக்டாக இருக்கும். ஐ வந்து ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்மைலோட இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி தலை மட்டும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து தேர்ட் ஸ்பீட் வரைக்கும் சேம் போர்ஷனில் சேம் கண்ட்ரோலாக செய்யணும். இந்த குச்சித பாதம் சஸ்திகம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. மறுபடியும் பசங்க குழந்தைங்க செய்யலாம். ஓகேவா? ஓகே, ஹேண்ட் பொசிஷன் நீங்க ரெண்டு பேரும் லெக் பொசிஷன் பண்ணுங்க. மறுபடியும் நீங்க ஹேண்ட் பொசிஷன் பண்ணுங்க. ஹேண்ட் பொசிஷன் வித் லெக் பொசிஷன் ரெண்டு. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குதித்து மெட்டட். இப்படி டர்ன் பண்ணக்கூடாதுமா. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அளவுக்கும் கடகம் அவ்வளோதான். ஸோ இப்படி டர்ன் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகே, செகண்ட் குதித்து மெட்டடு. செகண்ட் குதித்து மெட்டடோட ரொம்ப முக்கியமான விஷயம் பதாக்கா. பதாக்கா ஸ்டிஃபாக இருக்கணும். ரைட் சைடு கடகா முகம். அரை மண்டி கண்ட்ரோலாக போட்டு இந்த கை டவுனில் போகும்போது இப்போ கண்ட்ரோலாக பெண்ட் ஆகும். ஹை மூமெண்ட்டு நம்மளோட அளவுக்கு மேலே தான் இருக்கும். தேய் க தேய் ஹி தேய் க தேய் ஹி தேய் க. ரைட் சைடு செய்யும்போது ரைட் சைடு பெண்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு செய்யும்போது லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணணும். நல்லா வாட்ச் பண்ணி கவனிச்சு பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த அளவை நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடில் பண்ணுவாங்க. Ready?
இல்லையா? டபுள் வேண்டாம், சிங்கிளில் கூட பண்ணலாம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் ஹேண்ட் பொசிஷன் டபுளாகவும் பண்ணலாம், சிங்கிளாகவும் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போ பண்ணுறது வந்து சிங்கிள் தான். அதில் பெண்டிங் ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்ட் பண்ணி தான் வளர்க்கணும், கை ஈக்குவலாக இருக்கணும். கிடக்கா மூவ் சேஞ்ச் பண்ணும்போது ஹைட் மூவ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேய்க்க தேய்க்கு. ஓகே, நல்லா பண்ணுங்க. தேய்க்க தேய்க்கி தேய்க்க தேய்க்கி தேய்க்க தேய்க்கி தேய்க்க தேய்க்கி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். ரெடி? ரெடி. கை ஃபுல் ஸ்ட்ரெயிட். சரியா? கை ஸ்ட்ரெயிட். நல்ல ஸ்ட்ரெயிட். ஈக்குவலா. ரெண்டு கை. ஸோ டர்ன் பண்ணும்போது பாடி ஹேண்ட் பொசிஷன் பெண்டிங்கிறது கொஞ்சம் கூட வரக்கூடாது. ஓகேவா? கை ஸ்ட்ரெயிட். சரிங்க? ஈவன். தேய்க்க தேய்க்கி தேய்க்க தேய்க்கி. லெஃப்ட் சைட் தேய்க்க தேய்க்கி. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். தேய்க்க தேய்க்கி. Okay, fine. Third speed. பெண்ட் பண்ணுங்க. இந்த கை ஸ்ட்ரைட்டா வரும்போது ஹை மூமெண்ட் அளவுக்கு மேல வச்சு பெண்டிங் கூட பண்ணுங்க. தேய்க்க தேய்க்கி. புரியுதா? ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் 6th குதித்து மெத்தட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். ரெடி?
இன்னைக்கு நம்மளோட வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு குதித்து மெட்டளவு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் 5 வெரைட்டிஸ்ன்னு, சாரி 6 வெரைட்டிஸ் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அர்ஷிதா, மகதி, ரேஷ்மி, ரேணுகா, ரித்விகா, பாவனா, மணிகா, பிரகல்யா, காயத்ரி. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 1 to 6 வரைக்குமே குதித்து மெட்டளவு கிளியராக பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தடவைக்கு 4 தடவை கிளியராக பர்ஃபெக்டாக கவனிச்சு பண்ணுங்க. ஓகே, ஸோ குரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளோட கிளாஸை எங்களோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரெடி?